கார் கலெக்ட் பண்றது எவ்வளவு டஃப்பான ப்ராசஸ் ஏன்னா கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா, ஏன்னா அவங்க ஒரு பொக்கிஷமா வச்சிருந்திருப்பாங்க. எப்படின்னா சுதா மேமோட இது எப்படின்னா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க. ஆனா அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல ஒரு சின்னதா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். என்ன மாதிரினா அவங்களுக்கே தெரியும் இதுக்கு எவ்வளவு போராடினாலும் இது வந்து கிடைக்குமா, ரெடி பண்ணிடுவாங்களா. ஏன்னா நம்ம கிரியேட் பண்ற விஷயம்னா எப்பா பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, ரெடி பண்ணிடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அதை ரீக்ரியேட் பண்ணா அது பெரிய ப்ராசஸ். ப்ரொடக்ஷன் சைடாகவும் சரி, ஸோ பட்ஜெட்டா அப்படிலாம் யோசிக்கணும்ல. அப்படின்னும் போது அவைலபிள் சோர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னும் போது எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்வாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க கேட்கும் போதே இது கூட அடிஷ்னலா ஒரு 10 அடிஷ்னலா கொடுப்போம். எதுனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் மேம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க 10ஐயும் பார்க்கும்போது ஒரு சின்னதா ஒரு இதுவா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிரும். அப்போ ஒண்ணுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கிற ஒரு எங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி வந்ததுதான் இந்த மாதிரி கார் எல்லாமே. இந்த கார் மட்டும் இல்ல, படத்துல நிறைய கார்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறோம், பழைய விண்டேஜஸ் கார்ஸ். இப்ப விண்டேஜ் கார் வந்து மோஸ்ட்லி ஓனர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஒரு கலெக்ஷனா வச்சிருந்திருப்பாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு ஒண்ணு இந்த படம் வந்து சுதா மேமோட படம். நம்ம வந்து சுதா மேம வந்து நம்ம எல்லாருமே வந்து ஆடியன்ஸ் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல உள்ள ஒருத்தவங்களா தான் எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் போய் இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறத கொடுங்கன்னு யாரு, எந்த நடிகர், யாரு ப்ரொடியூசரு, யாரு டைரக்டர், இவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க. அவங்க கேட்கற கொஸ்டின் தான் நம்ம கரெக்டான பதில் தான் சொல்றோம், அதுலயே கொடுத்துட்றாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் சார், இந்த மாதிரி வந்து ரவிமோகன் சார் இருக்கிறாரு, சுதம் உடம்பா அப்படியா அவங்க வருவாங்களா, அவங்கள பாக்கலாமா, அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து இதை கொடுத்தாவது அவங்கள வந்து பாத்துட்டு போயிடலான்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு.